வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சப்போட்டா பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சப்போட்டா பழம் சுவைக்காக மட்டும் கிடையாதுங்க, உடலுக்கு தேவையான பல்வேறு ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ நன்மைகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழமாக தான் இருக்குது. இந்த சப்போட்டா பழங்களை நம்ம சாப்பிட்ட உடனே இன்ஸ்டன்ட் எனர்ஜி நமக்கு கிடைக்கும், அதாவது உடனடியாக ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதுக்கு காரணம் சப்போட்டாவில் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் அதிக அளவில் இருக்குங்க. ஸோ சப்போட்டா பழம் உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றலை வழங்குது. விளையாட்டு வீரர்கள் மற்றும் அதிக உடல் உழைப்பு கொண்டவர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த இயற்கை எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மாதிரி, அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒரு உணவு பழம் மாதிரி செயல்படுதுங்க. தர்பூசணி பழத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போட்டா பழத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லது சப்போட்டா பழம் தனியாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் சப்போட்டா பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. டைஜஸ்டிவ் ஹெல்த் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார் சத்து தான். ஸோ இது மிகுதியான அளவில் இருக்கிறதால இது நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடியதாக இருக்குது. மலச்சிக்கல் பிரச்சனையை வராமல் முன்னாடி தடுக்கவும் செய்யுது. குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கி செரிமான மண்டலத்தை எப்போதுமே சுத்தமாக வைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. குடல் புற்றுநோயெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் ஓரளவு துணை புரியக்கூடியதாக தான் சப்போட்டா பழம் நமக்கு இருக்குங்க. சப்போட்டா பழம் நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பிடக்கூடிய இந்த கடினமான உணவு மூலக்கூறுகள்லாம் உடைத்து செரிக்கப்படும். செரிக்கப்பட்டிருக்கூடிய உணவு மூலக்கூறுகள் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் என எதுவுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு, போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து சப்போட்டா பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்போட்டா பழங்களில் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய எலும்புகளுக்கு வலுவை கொடுக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள். இந்த அனைத்து சத்துக்களுமே எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சுருக்கமாக சொல்ல முடியும்னா, வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் மற்றும் மூட்டு வலிகளை தடுக்கிறதுக்குமே இது உதவிகரமாக இருக்கும். இந்த நோய்கள் மட்டும் கிடையாதுங்க. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வரவிடாமல் உங்களுடைய 50-60 வயதுகளில் கூட எலும்பு தொடர்பான பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வலிமையாக ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக செயல்படணும். அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ்லாம் தடுமாறாமல், நடுக்கம் ஏற்படாமல் நீங்கள் உறுதியாக, உடல் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா தர்பூசணி பழத்தோடு சேர்த்து நீங்கள் சப்போட்டா பழத்தை எடுத்துக்கலாம். இல்லைன்னா சப்போட்டா பழத்தை தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தக்கூடியது, இம்யூனிட்டி பூஸ்டராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் செயல்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சப்போட்டா பழங்களில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, அந்த உயிர் சத்து மற்றும் விட்டமின் ஏ தான். இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு பலப்படுத்துங்க. அதாவது அந்த இம்யூன் சிஸ்டத்தையே உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணும். இது தொற்று நோய்கள், சளி மற்றும் இருமல் ஏற்படாமல் உங்களுடைய உடலை பாதுகாக்கும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக செயல்பட்டு ஒட்டுமொத்த அந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்படுத்திடும். அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணுறதால எந்த நோயுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் அதிகமாக வாழ்வதற்கு சப்போட்டா பழம் இதனால தான் உங்களுக்கு துணை புரியும். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, ஐ கேராக ஒரு ப்ராப்பராக நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது கண் பார்வையை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் விடுபட வைக்கிறதுக்கு எல்லாமே சப்போட்டா பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கு காரணம் சப்போட்டா பழங்களில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து தான். இந்த விட்டமின் ஏ சத்து சப்போட்டா பழங்களில் அதிகப்படியாக இருக்குது. ஸோ இது தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வரும்போது கண் பார்வையை நீங்கள் தெளிவாக மாற்றிக்கலாம். மாலை கண் நோய், கண் புரை ஏற்படுவது, மாகுலர் டீஜெனரேஷன், விழிப்படலம் சேதமடைந்திருக்கிறது, இப்போ வயதானவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கூர்மையற்ற கண் பார்வை, இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கூர்மையான கண் பார்வையும் உங்களுக்கு தர்பூசணி பழத்தோடு சேர்த்து இந்த சப்போட்டா பழமும் கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் சப்போட்டா பழங்களை தனியாக சாப்பிட்டாலுமே இந்த கண் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். அப்போ கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படுவதோடு மீண்டும் வராமல் முன்னாடியே தடுத்துக் கொள்ளணும், அந்த கண் பார்வைக்கு வேண்டிய கூடுதலான ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறைந்து போகிறதுக்கு, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கு நீங்கள் ஏதாவது பழங்கள், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் சப்போட்டா பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மன அழுத்தம் உங்களுக்கு குறையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சப்போட்டா பழம் ஒரு இயற்கை அமைதிப்படுத்தியாக, நேச்சுரல் செடேட்டிவ்ஸ் உங்களுக்கு செயல்படுது, அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக உங்களுக்கு செயல்படுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை தளர்த்தி, நரம்புகள் கூடிய இறுக்கங்கள் இருந்தால் தான் அது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மன அழுத்தம் இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா நரம்புகள் இறுக்கமாக இருக்கும்போது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு பாயாது. அப்போ நமக்கு மயக்கம், சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, மன அழுத்தம் இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கும். ஸோ அந்த நரம்புகளுக்கு
இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துறதுக்கு தான் சப்போட்டா பழங்களை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதனால நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மன அழுத்தத்தை வந்து குறைக்கலாம். நல்ல உறக்கத்தையுமே நம்மளால பெற முடியும். இப்போ உங்களுக்கு மன அழுத்தம் இருந்ததுன்னா தூக்கமின்மையும் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஸ்லீப் சைக்கிள் கூட ப்ராப்பராக இருக்காதுங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் சரி பண்ணிட்டு இயல்பாகவே தூக்கம் வரணும், மீண்டும் சுறுசுறுப்பாக செயல்படணும், மன அழுத்தம் இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் அன்றைய நாள் முழுவதுமாகவே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்போட்டா பழங்களை எடுத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து சப்போட்டா பழங்களை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. சப்போட்டா பழம் எப்போதுமே பழுத்த சப்போட்டா பழமாகவே சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.